ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஒவ்வொரு வருடமும் முடியும் போது நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் எக்ஸாம்ஸ்க்காக, எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்ச ரிசல்ட்டுக்காக, ரிசல்ட் வந்தது வேலைக்காக. இது இந்த ப்ராசஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிருப்போம், விட்டுருப்போம். பட் லேட் ஆகிருக்கலாம், நம்ம கிளியர் பண்ணாமல் போயிருப்போம். மனசில் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டில் இருந்து எங்கே விட்டீங்களோ, எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேருந்து என்ன தேவை, எங்கே மிஸ் பண்ணோம் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி முதல்ல இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் நீங்கள் மட்டும்தான். உங்கள் கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவை, எதுக்காக படிக்க வந்தோம் அப்படிங்கிறத நம்ம எப்போயாச்சும் விட்டுறணும், நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு திங்க் பண்ண தோணுது அப்படின்னா அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது எதுக்காக இதை ஆரம்பித்தோம், என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நம்ம ஃபேமிலியோ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல, இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திங்க் பண்ணுங்கள், ஆரம்பிங்க. எதுவுமே லேட் கிடையாது. இப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதிய நாள் தான், நம்ம புதுசாக ஆரம்பிக்கலாம். இப்போ வருடமே புதுசாக ஆரம்பிக்குது. நம்மளால் நிச்சயமாக இந்த டே 1லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சீரியஸான, எவ்வளவு எனர்ஜியோட, எவ்வளவு இன்வால்மெண்ட்டோட என்னால் படிக்க முடியும்னு நினைக்கிறோன்னா அந்தளவுக்கு நான் படிக்க போகிறேன். நான் எப்போ ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வேலையை வாங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணுவேன்னா இல்லை, அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நீங்கள் வளர்த்துக்கோங்க. பட் முயற்சி எப்பயுமே கைவிட்டுறாதீங்க, ஆரம்பிங்க, முதல்ல இருந்து ஆரம்பிங்க. டே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.